ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். இது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒரு டூருக்கு போய்கிட்டுருக்கோம். டூர்னால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கப்பா, எல்லாம் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது தான் எங்களுக்கு பெரிய டூராகவே இருக்கும். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு வழியாக தான் வந்தோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அந்தோனியார் கோயிலுக்கு போனோம். அந்தோனியார் கோயிலில் வீடியோ எடுக்கலை. ஸோ அது பக்கத்துலேயே வேளாங்கண்ணி மாதா சிறுபம் இருக்குது. அங்கே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு எல்லோரும் கும்பிட்டுட்டு ஃபேமிலியாக கும்பிட்டுட்ருக்கோம். பார்த்திங்களா எப்படி இருந்தோம். ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லை, பக்தியும் இருக்கும், கொஞ்சம் ஜாலியும் இருக்கும். கதை விட்டுட்டு அப்படி தான் பேசுவோம். அதுக்கப்புறம் அங்கே கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கப்பல் மாதா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கப்பல் மாதா கோயில் அதோட சிறப்பு என்னென்னா, மேலே விமானம் மாதிரியும் கீழே கப்பல் மாதிரியும் இருக்கிறது தான் அதோட சிறப்பு. எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அது பக்கத்துலேயே மாதாவோட சிறுபம் 3 பக்கமும் 3 விதமான மாதா இருக்காங்க. எந்த பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு மாதா தெரிவாங்க. இது நல்லா பெருசாக ரொம்ப வளர்த்தியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பாருங்கள், நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க மாதா. இதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் மணப்பாடுக்கு தான் போகிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், மணப்பாடு ரூட்டு. இந்த ரூட் வழியாக நீங்கள் போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகிற வழியில் கொஞ்சம் சாங் போட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தோம். கோயிலுக்கு போகிற மாதிரிலாம் தெரியாது, ஏதோ டூரு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி போனால் தான் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். பாருங்கள், மணப்பாடு வந்துருச்சு. இதில் ஒரு காமெடி நடந்துச்சு. மணப்பாடு சர்ச்சுக்கு இந்த ரூட்டு வழியாக போகணும். அந்த சைடு ஒரு ரோடு போய்ட்டு அந்த வழியாக போகணும். எங்கள் டிரைவர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி வந்தோம். பாருங்கள், சர்ச்சுக்கு வந்தாச்சு. எப்படியோ திருப்பி எல்லாம் வந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மணப்பாடு சர்ச்சு. நீங்கள் மணப்பாடு சர்ச்சுக்கு போயிருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? நாங்கள் போன அன்னைக்கு அங்கே திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ கோயிலை சுற்றி அப்படியே கொடிலாம் நட்டி கொஞ்சம் வேலை நடந்துட்டு தான் இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும், நான் ஏணிலாம் வச்சு அப்படி சீரியல் லைட்டு போடுறதுக்காண்டி வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்தோம், கோயிலை சும்மா சுற்றிட்டு இருந்தோம். நீங்களும் பார்ப்பீங்கன்ட்டு வீடியோவும் எடுத்தேன். பாருங்கள், ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போதுலாம் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி சர்ச்சுக்கெலாம் போனால் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். அதுவும் இங்கே சுற்றி கடலாகவும் இருக்குமா, அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். மணப்பாடு சர்ச்சில் திருச்சிலுவை ஆண்டவர் தான் இருக்காங்க. அங்கேருந்து நாங்கள் ஒரு சவரியார் குருசடிக்கு போகிறோம். நடந்து தான் போகணும். பாருங்கள், போயிட்டுருக்கோம். இந்த சவரியார் குருசடியில் மிந்தி சவரியார் இருக்கும் பட்சத்தில் இங்கே தங்கிட்டு போனாங்களாம். தங்கி ஒரு குகை மாதிரி பண்ணி அங்கே இருந்தாங்களாம். அதை ஞாபகமாக அங்கே ஒரு குருசடி இருக்குது. பாருங்கள், கடல் பக்கத்தில் தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. அங்கே அவர் கிணறு வெட்டி வச்சுருந்துருப்பார். அந்த கிணத்துல கடல் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அது மட்டும் உப்பு தண்ணி இல்லாமல் இருக்கும். சவரியார் குருசடிக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் லைட் ஹவுஸ்க்கு தான் போகிறோம். கீழே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே நாங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் தான் ஏறணும். ஸ்டெப்ஸில் ஏறி உச்சிக்கு பாருங்கள், சர்ச்சு தெரியுது பாருங்கள். மேலே இருந்து பார்க்கும்போது மொத்த ஊரும் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். கடல் எவ்வளோ அழகாக இருக்குது. உச்சியில் வேறு இருந்தோமா, கடல் காற்று ரொம்ப கூலிங்காக அப்படி வேகமாக அடிச்சிச்சு. விட்டால் நம்மளே தூக்கிட்டு போயிடும் போல அந்தளவுக்கு இருந்துச்சு. இங்கேருந்து பாருங்கள், சவரியார் குருசடி குகை இருந்துச்சுல, அந்த குகை இருக்கிற குருசடி அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் வேறு நான் படித்த ஸ்கூல் வேறு இருந்துச்சா, சரி ஒரு மெமரிஸ்க்கு வீடியோவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இங்கே தான் நான் 11th 12th படித்தேன். இது எந்த ஊர் ஸ்கூலு, எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சிச்சுன்னா. அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு.
அப்போது வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நல்லா சுற்றிட்டு நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படியோ பெய்யாச்சு. சரி ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.